சாக்குவ இன்னார் மட்டும் என்ன பண்ணியிருந்த ஒவ்வொரு பஸ்ஸு ஊட்டான வந்து இவ்வளோ நேரம் வர்றதுக்கு பூவே அர்த்தாகி போச்சு. இன்னார் மட்டும் என்ன பண்ணியிருந்தேன்? சும்மா உக்காந்துருந்தாங்கள. நானும் சாமான் கழுவணும், சாப்பாடு பண்ணணும், ஊடாசல் தள்ளிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி வா சாப்பிட்டுக்கலாம். சரி நடு. சீக்கிரம் கழுவின்னு வாயா, ஒகுரு வேறு பசி. இங்கே உட்காந்து தின்னுவா. நீ என்னடா சாப்பாடு பண்ணி எடுத்தானுங்கிறமா? சோறு, உருளைக்கிழங்கு சாறு, நான் சலகாயில் உக்காந்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சாறு மாதிரி இருக்குதா? எப்படி இது ரசமாக இருக்கும். உப்பு போட்டு எடுத்துனான்ட்டுக்குது. அன்றைக்காட்ட தக்காளி பஜ்ஜி சாரா இல்லை உருளைக்கிழங்கு சாரான்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அப்படிக்குதா? செலகாயில் சோத்துன்றேன். செலகாயில் இது செட்டி. அதுக்கு அது குண்டாவிலே உக்காந்துக்கிறது கம்முன்னு. அன்பான சாப்பாடு அது சாப்பிட்றதுல ஒரு கொடுப்புன்னு வேணும்ல. எதில் தின்னா என்ன ஒவ்வொரு மானானதா? அப்படிலாம் கிடையாது. மண்பானையிலையும் சாப்பாடு செய்யணுமே, தின்னணுமே. மண்பானையில் சாப்பாடுக்கு செஞ்சோம்னா குழம்பு செஞ்சால் கெட்டியாகும். அதே நீ சில்வர் சாமானத்தில் அந்த மாதிரி இதில் எல்லாம் செஞ்சால் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அந்த தண்ணி அப்படியே இருக்கும், அந்த மாதிரியே இருக்கும். சட்டி செட்டியே பெதிரிடணும். எனக்கு பார்க்க சலகாய் மாதிரி இருக்குதாப்பா. சலகாயா? இந்த மாதிரிலாம் உக்காந்து தின்னு பார்க்க நின்று பாரு உருளைக்கிழங்க. எங்கள் அம்மா ஊர்லலாம் அதை சலகாயின்னு தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் கம்மியாக வார்த்தீங்களா தலைமலை? அடக்க ஒடுக்குமா? வகுறார சாப்பிட்டா தான் எல்லாமே ஒரு சந்தோஷம். அதுக்கு நீ நான் வாய் பிடிக்காது. இப்படியா? அது மாதிரிலாம் சாப்பிட்டே நமக்கு வயிறு ரம்மு மாதிரியே தெரியாது. கயிறப்பா இப்படி வாரி வயிறப்பா சாப்பிடணும். சாப்பாடு அவ்வளோ சுவரணியாக இருக்குதா? சூடு சோறு நல்லா சாப்பாடு இந்த அளவுக்கு தின்றேன்னா சூடு சோறுனியாக தான் எப்படி தின்னோன்னு நினச்சிப்பார். சோறு காலி ஆகிடும்ன்றதுக்கு தான் அப்படி ஆக்கிட்டுன்னு வர்றது. உப்பு தண்ணி காரத்தூள் போதாதா? ரசமா இல்லை உருளைக்கிழங்கு சாரானே தெரிய மாட்டேங்குது. ரசம் மாதிரி ஓடுதாங்க சாரு. நாய் பசி கொடிமிக்கு கண்ணை முன்னி தின்றான். தாத்தா இருந்து ஆரம்பம் பண்ணிங்க போல விட்டானே. நானும் வருவா பூ வர்றதுக்கு ஏதோ உனக்கு கொஞ்சம் சேர்ந்து ஆகும்னு பார்த்தா கரெக்டாக பூ வர்த்தான பின்னாடி வர இல்லை இங்கேன்னு உக்காந்துட்டே வரக்கு மேலே இது உக்காந்து அர்த்தாகமா பார்த்து வந்து போகிறது தான் நீ வந்துங்கிறன்னு நினைக்கிறோம். கரெக்டாக பூ வர்த்தாகும் போதே வரமாட்டியா? ஒரு நாள் வந்து செஞ்சுப்பாரு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அப்போ தெரியும். வாய்கிலே பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அந்த வேலையெல்லாம் நாங்கள்லாம் செஞ்சுதான் செய்யாதுதான். செஞ்சு பாரு அப்போ தெரியும். சும்மா அங்கே வயலில் சொல்லிட்டேன் இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி அடிக்கிற வீட. அதுக்கப்புறம் அந்த சாமான் எட்டுன்னு வர அப்புறம் அடுப்பு மேலே வச்சு அந்த சோறு ஆக்கி தண்ணி ஊற்றி சோறு ஆக்கி எட்டுன்னு வரத்துக்கு மட்டும் நேரம். அந்த சோறை பார்த்தா ரசம் மாறிக்குது பாரு ஒழுகுது. ஐயோ காத்தாலே 5 மணி வரைக்கும் 6 மணி வரைக்கும் தூக்குறியே. உங்களோட சரியாக நாங்களும் 4 மணிக்கெல்லாம் எழுந்து சாப்பாடு பண்ணிட்டு உங்களோட சரியாக வந்து பூ வறுத்துட்டு திருப்பி போய் வீட்டில் இருக்கிற வேலையை பூரா செஞ்சுட்டு மறுபடியும் வந்து பூ வறுத்துட்டு மருந்து அடிச்சுட்டு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். மற்ற பொங்கல் பூரா நீ தான் பண்ணுற. அப்பா
சரி நான் இல்லாத மருந்து அடிச்சுக்கா பூ வரத்துக்கா பார்க்கலாம். சரி நீ எட்டு போய் கூப்பிட்டு வந்துட பூவை பொருள்னு எட்டு போய் ஆ நான் கீழே வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். சரி விடு. தான் அப்படியே எடுத்துன்னு போய் போட்டுறோம். அந்த வீடு வாசலில் பெருக்கி சாப்பாடு பண்ணுறது பெரிய வேலை மாதிரி சொல்கிறீங்கம்மா. பொம்மநாட்டிக்கெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் கழுவி ஊற்றுக்க. சொல்லுங்க.